கருணாநிதி நினைவிடத்தில் அமைந்துள்ள கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கலைஞர் உலகம் எனும் இணையதள முகவரியில் பதிவு செய்து பொதுமக்கள் பார்வையிடலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அருங்காட்சியகத்தை பார்வையிட கட்டணம் ஏதும் இல்லை. ஒருவர் ஒரு தொலைபேசி எண்ணின் மூலம் 5 அனுமதி சீட்டுகளை இணையதளம் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். நாள்தோறும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 காட்சிகளாக பார்வையிட அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிலோ மெத்தபெட்டமைன் கடத்திய வழக்கில் பிள்ளமன் பிரகாஷின் மனைவி மோனிஷா ஷீலா மற்றும் ஏசுதாஸ் ஆகிய இருவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை கண்ணதாசன் நகர் பகுதியைச் சேர்ந்த பிள்ளமன் பிரகாஷ் என்பவர் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி வந்தபோது மதுரை ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவருக்கு நீதிமன்ற காவலில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதில் தொடர்புடைய அவரது மனைவி மற்றும் ஏசுதாஸ் என்பவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அடுத்தடுத்து 3 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தமல்லி பரங்கிமலை சாலையில் மளிகை கடை, துணிக்கடை, இறைச்சி கடை என 3 கடைகளின் ஷட்டர்களை உடைத்து சுமார் 1 லட்சம் மதிப்பிலான பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் பகுதியில் முன்னறிவிப்பு இன்றி நியாய விலை கடையை இடம் மாற்றியதால் அவதிப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீண்டும் அதே இடத்தில் நியாய விலை கடையை அமைக்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை அலுவலகத்தில் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளியார்கோவில் அருகே சோழவந்தான் கிராமத்தில் நியாய விலை கடை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒய்யவந்தான் கிராமத்திற்கு காட்டுப்பகுதியில் செல்ல அச்சமாக உள்ளதாக அப்பகுதி பெண்கள் தெரிவித்துள்ளனர். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் பகுதியில் உள்ளதால் சோழவந்தான் கிராமத்திலேயே நியாய விலை கடையை சொந்த கட்டிடத்தில் அமைத்து தர கேட்டுக் கொண்டுள்ளனர். எங்கள் ஊரில் வந்து 200 கார்டு ரேஷன் கார்டு இருக்குது சார். நாங்கள் வந்து ஒய்யவந்தான் பேசக்கூடியல தான் போய் கார்டு ரேஷன் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் சுற்றி போகிறதா 5 கிலோமீட்டர் சார் போகணும் சார். ரோட்டை சுற்றி போகிறோம்னா 5 கிலோமீட்டர் போகணும். நாங்கள் ஒத்தேடி காட்டு வழியாக போகிறதா எங்களுக்கு 2-3 கிலோமீட்டர் நாங்கள் போகணும் சார். நாங்கள் அப்படி போகணும். சமய காலத்தில் எங்கள் ஒருத்தர் போகையில் எங்கள் ஊருக்கார போகையில் ஒருத்தர் மூதாட்டியை கொலை பண்ணிட்டா மறுபடியும் இன்னும் யார் எவரும் எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நாங்க காட்டு வழியில போக முடியாது, வர முடியாது. அதனால எங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து எங்களுக்கு வெட்டிக்குளத்தில் அமைச்சு தருமாறு ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியதன் மூலமாக மத்திய அரசு இதுவரை 7.45 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் திமுக கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய பிஜேபி அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலையை 100 முறைக்கு மேல் உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டார். ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போது வரை அவர்கள் பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தியது சற்றேறக்குறைய 100 தடவைகளுக்கும் மேலாகும். ஒரு தடவை, 2 தடவை அல்ல. இவருடைய ஆட்சி காலத்தில் 100 தடவைக்கும் மேலாக அதிகரித்திருக்கிறார்கள். இப்போது தேர்தல் வருகின்ற காரணத்தால் கொஞ்ச காலமாக செய்யவில்லை. இப்படி அவர்கள் பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தியதன் மூலமாக கிடைத்த தொகை எவ்வளவு தெரியுமா? பயந்து விடாதீர்கள். 7.25 லட்சம் கோடி ரூபாய். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால்
நாட்டில் இதுவே கடைசி தேர்தல் என்றும் அதிபர் ஆட்சி வந்துவிடும் என்றும் திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த முறை ஒருவேளை நரேந்திர மோடி வந்துவிட்டால் இதுதான் கடைசி தேர்தல். இதற்கப்புறம் தேர்தலே நடக்காது, அதிபர் ஆட்சி வந்துவிடும். இங்க இருக்கின்ற மாநில சர்க்கார்லாம் உள்ளாட்சி அமைப்பு ஆகிடுவாங்க. அதுக்குதான் அவங்க சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல். நம்ம ரேஷன் கடை வச்சிருக்கோம்ல, ரேஷன் கடை வாங்குறோம்ல, ஒரே நாடு ஒரே ரேஷன். ஏன் அங்க சாப்பாட்டுக்கே இல்லாத கடைகள் உடனாட்டுவாங்க. அவங்க கூட இங்க வந்து போயிட்டாங்க. அவன் போற ரேஷன் கடையில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் இப்ப அவங்க வாங்கிட்டாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகால வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பிஜேபி மகளிர் அணியினர் கிராமங்களில் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். கோவை தெற்கு மாவட்ட பிஜேபி மகளிர் அணி சார்பில் மாவட்ட தலைவர் அருணா தேவி தலைமையில் பெண்கள் பேரணியாக சென்று பெண்களுக்கு மத்திய பிஜேபி அரசு செய்த சாதனைகளை எடுத்துக் கூறினர். சென்னை பாரிமுனையில் பெண் வியாபாரியை தாக்கிய காவல் ஆய்வாளரை கண்டித்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். எஸ்பிலநேடு காவல் ஆய்வாளர் முத்துசெல்வன் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட மகேஸ்வரி என்ற பெண் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை பாரிமுனை அருகே மகேஸ்வரியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் கைவிடப்பட்டது. வியாபாரம் பண்றோம் எல்லாம் லேடிஸ். இவங்க வந்து எலெக்ஷன்ல கவுன்சிலர் எலெக்ஷன்ல வந்து நின்னவங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ஒன்னு லேடிஸை வச்சு லேடிஸ் போலீஸை வச்சு தான் லேடிஸ் ஹேண்டில் பண்ணும். அவர் வந்து ஜென்ஸ் வந்து நின்று ஒரு லேடிஸ் மேல கை வைக்கலாமா? விசாரிக்காத அவரு மட்டும் பேசிட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு. அது என்ன, அது தப்பு தானே? சுகுணான்றவங்க மேல நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு கேஸ். அவங்க தம்பி இருக்குது, அவனும் இருக்கிறான், எல்லார் மேலயும் அவ்வளவு கேஸ் இருக்கு. மணப்பாறையில் மூதாட்டியை தாக்கிய உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். மஞ்சுளா என்ற மூதாட்டி போக்குவரத்துக்கு இடையூறாக பழ வியாபாரம் செய்வதாக கூறி 2 நாட்களுக்கு முன்னர் உதவி ஆய்வாளர் பிரபாகரன் மூதாட்டியை தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் மூதாட்டியை தாக்கிய உதவி ஆய்வாளர் பிரபாகரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பெரியபாளையம் பகுதியில் மதுபான கடை இயங்கி வருவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர். குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கும் இந்த மதுபான கடையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். மனுவின் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். தரங்கம்பாடி அருகே ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மனைவி துர்கா சுவாமி தரிசனம் செய்தார். இந்த ஆலயத்தில் யாகம் நடத்தி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அங்கிருந்த பக்தர்கள் துர்கா ஸ்டாலினுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.